வந்துட்டே இருக்காங்கம்மா, வந்துருவாங்க. முகூர்த்த டைம் இன்னும் இருக்குல்ல. சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேரம் போக போக அம்மா வருவாங்கங்கிற நம்பிக்கையே போச்சு. வள்ளி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க. எனக்கு என்னமோ வேதநாயகி அண்ணி மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்க தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. மா, வேதநாயகிமா, குடும்பத்துக்கு மூத்தவங்க நீங்க. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசலாமா? அந்த தம்பி தான் ஒரு 5 நிமிஷம் டைம் கேக்குதுல, கொஞ்சம் கொடுத்துதான் பாருங்களேன். இத பாருங்க சார், என் தம்பி எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறானோ நானும் அதே அளவுக்கு உங்களை மதிக்கிறேன். அதனால உங்க வார்த்தைக்காக ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன். அதுக்குள்ள அவ இங்க வரலன்னா இங்க எதுவுமே நடக்காது. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. டேய், அந்த ஜானகிய கொன்னுட்டியாடா? இப்பதாம்மா வந்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கொன்னுடுவேன். கொல்றதுல என்னடா கொஞ்ச நேரம்? முதல்ல அவளை போட்டு தள்ளு. சரிம்மா. அங்க என்ன நடக்குது? மண்டபத்துல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். ரத்தனத்தோட பிறந்த நாள் விழாவை பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வேலை நம்மள கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணான். கடைசியில அதுலயே அவன் மண்ணை கவ போறான். என்னம்மா சொல்ற? புரியலையே. இந்த ஃபங்க்ஷன்ல ரத்தனம் அவமானப்பட போறான். இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது வேலந்தான்னு நாம ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அந்த ஜானகியும் வேலனையும் வீட்டை விட்டே துரத்திடலாம். ஓ, ஒரே கல்ல 2 மாங்காவா? ஹேய், 2 இல்லடா 3. 3? எப்படி? ரத்தனம் அவனோட அரசியல் வாழ்க்கை இன்னையோட அஸ்தமனமாக போகுது. சூப்பர்மா. ஜானகி கதையை முடிச்சிட்டு நானும் வந்துடுறேன். சொல்லுங்க மேடம். டேய்,
அந்த ஜானகி வந்துகிட்டு இருக்கா. அவ மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது. அவளை இப்படியே இழுத்துட்டு போயிடு. வாடா. என்னை எதிர்பார்க்கல. பெண்களுக்கு ஒரு ஆபத்துனா ஆண்டவன் வருவானோ இல்லையோ, இந்த ஆளுநர் வருவேன். மேடம், இதுதான் நீங்க கொடுக்கிற ப்ரொடெக்ஷனா? சாரி மேடம். அரெஸ்ட் them. ஏய், ரவுடித்தனமா பண்றீங்க? வாங்கடா.